Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக் பைத்தன் டெக்கரேட்டர்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பைத்தன் டெக்கரேட்டர்ஸ்லாம் பற்றி தெரியும்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் திஸ் வீடியோ. பட் இன்கேஸ் தெரிலனா ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ உங்களுக்கு இனிமேல் சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டெக்கரேட்டர்ஸ் பற்றி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் ஏஐ வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ now let's get started. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டெக்கரேட்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பீட்சாவை மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பீட்சாவை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒரு பேஸை தான் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு என் நம்பர்ஸாக கிரியேட் பண்ணுவோம். லைக் ஒரு 10, 20 or 100 அந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே லைக் இந்த மாதிரி டாப்பிங்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டை நம்ம தடவுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் யூசரோட ரிக்வெஸ்ட் படி லைக் அவங்களுக்கு இந்த மாதிரி லைக் ஒயிட் சாஸில் வேணுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது கொஞ்சம் காரமாக ஏதாவது வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு டாப்பிங்ஸ் வேணுமான்ட்டு அந்த எல்லா டாப்பிங்ஸும் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் யூசரோட ரிக்வெஸ்ட் படி லைக் நமக்கு வந்து அந்த பீட்சா வந்து வந்துடும். லைக் அவங்க என்ன மாதிரி ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்களோ லைக் என்ன மாதிரி டாப்பிங்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்காக எங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கும், பீட்சாவோட பேஸு. அது மேலே தான் உங்களுக்கு வந்து எல்லா டாப்பிங்ஸோ இல்லை அவங்களோட யூசர் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு டெக்கரேட்டருமே ஒர்க் ஆகும். ஸோ டெக்கரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு பீட்சா பேஸ் தான் ஒரு டெக்கரேட்டர். அண்ட் அந்த டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் அனாலஜி ஃபார் டெக்கரேட்டர். இப்போ டெக்னிக்கலாக டெக்கரேட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணாமல் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே அப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த டெக்கரேட்டருக்கு இன்புட்டே ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அண்ட் அந்த டெக்கரேட்டர் ரிட்டர்ன் பண்ணுறதுமே ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ கோட் வைஸில் எப்படின்றத பார்ப்போம். இப்போ கோட் வைஸில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதியிருக்கேன். லைக் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். லைக் ப்ரிப்பேரிங் த பீட்சா பேஸ்ன்ட்டு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் ஜஸ்ட் இங்கே இன்வோக் பண்ணுறேன். ஸோ லைக் wrapper அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பேசிக்காக இது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷன் மேலே இன்னொரு ஃபங்க்ஷனை எப்படி ஓவர் ரைட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த wrapperன்ற ஃபங்க்ஷனை லைக் இன்னொரு ஃபங்க்ஷனை வச்சு லைக் அவுட்டரில் நான் போட்டிருக்கேன். பேசிக்காக லைக் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் wrapperன்னு இருக்குது. ஆனால் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் மை டெக்கரேட்டர்ன்னு இருக்குது. பட் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்புட்டே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடை தான் அது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது டெக்கரேட்டராக இது எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா லைக் இங்கே ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கோடு போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் அது எல்லாமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல ஒரு பேஸ் பீஸாவோட ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அது முடிச்சக்கப்புறம் நம்ம கேட்ட மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம அந்த பேஸ் பீஸா மேலே நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் அந்த புது ஃபங்க்ஷனாலிட்டியில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த ஒரு பேஸ் லேயர் உங்களோட அதாவது அந்த ஓன் கஸ்டம் கோட் அதாவது ஆல்ரெடி அந்த டெக்கரேட்டில் இருக்கிற அந்த கோட் எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி போடுறோன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நமக்கு அந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு வந்து அந்த மாடிஃபைடு ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டெக்கரேட்டர் மட்டும் நம்மளோட கோடில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். அதுவுமே யூஸ் பண்ணுறது நம்ம போன வீடியோவில் ஃபாஸ்ட் ஏபிஐலே பார்த்துப்போம். லைக் @rate போட்டு நம்ம என்ன டெக்கரேட்டரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லைக் @rate my decorator நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அது யூஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அண்ட் அங்கே அதற்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் லைக் பிளைன் பீஸா இஸ் ரெடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு லைக் ஃபைனலாக இந்த மெத்தடை மட்டும் நான் கால் பண்ணானே எனக்கு இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே ரன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் இந்த பீட்சா வந்து ப்ரிப்பேர் ஆகுதுன்ட்டு அது முடிச்சக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒரு இன்புட்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சே ஹலோன்ட்டு. ஸோ இந்த இடத்துல சே ஹலோ தான் கால் ஆகுது. கால் ஆனக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளெயின் பீட்சா இட்ஸ் ரெடின்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாடிஃபிகேஷன் இந்த அதாவது அந்த ஃபங்க்ஷன் காலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நடக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிப்பேரிங் த பீட்சா பேஸ் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் லைக் இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுறதுனால இந்த சே ஹலோன்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதனால உங்களுக்கு பிளெயின் பீட்சா இட்ஸ் ரெடின்ட்டு அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஆடிங் மோர் டாப்பிங்ஸ் அப்படின்ட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ பேசிக்காக இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்கேன். பட் ஒரு இந்த ஃபாஸ்ட் ஏபி அந்த டெக்கரேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பெரிய பெரிய கோடு இங்கே இருக்கும். பட் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரீயூசபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு டேக் லைனாக பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் இங்கே வந்து டெக்கரேட்டர். ஸோ டெக்கரேட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.